வெல்கம் டு ட்ரேட்மென்ஸ் அகாடமிஸ் பாட்காஸ்ட். ட்ரேட்மென்ஸ் அகாடமின்றது நாங்கள் ஒரு பிஸ்னஸ் கோச்சிங் அண்ட் சேல்ஸ் ட்ரைனிங் கம்பெனி. நான் சாம், இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் கோச் அண்ட் ஐம் சேல்ஸ் க்ரோத் ஸ்பெஷலிஸ்ட். ட்ரேட்மென்ஸ் அகாடமியோட ஃபவுண்டரும் நான் தான். இந்த பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, how to organize task effectively and be more productive in your job or business. உங்கள் ஜாப் அப்படி இல்லைனா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் டாஸ்க்கை எப்படி எஃபெக்டிவாக ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொடக்டிவாக இருக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். there is lot of difference between productive and being busy. பிஸியாக இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ஸ்விம்மிங் வித் அ பிளான். தண்ணியில் ஒரு பிளானோட ஸ்விம் பண்ணுறீங்க, இட் மீன்ஸ் யூ ஆர் ப்ரொடக்டிவ். வென் யூ ஆர் பிஸி மீன்ஸ் ஒரு பிளான் இல்லாமல், டைரக்ஷன் இல்லாமல், just you are doing a splashing in the water. So there is a lot of difference between swimming and just splashing in the water. So இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப் ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய டாஸ்க்கை எப்படி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய டாஸ்க்கை, உங்களுடைய எல்லா டாஸ்க், டெய்லி டாஸ்க், வீக்லி டாஸ்க், மந்த்லி டாஸ்க், எல்லா டாஸ்க்கையுமே யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் இன் 4 மெயின் கேட்டகரிஸ். 4 கேட்டகரியில் இதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். ஒன்று, அர்ஜென்சி அண்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த அடிப்படையில் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், இந்த அடிப்படையில் டாஸ்க்கை 4 மேஜர் கேட்டகரியாக ஆர்கனைஸ் பண்ணணும், அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஒன்று, அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த டாஸ்க் ரொம்ப அர்ஜென்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே பண்ணணும், டூ இட் ஃபஸ்ட். ஏன்னா இந்த டாஸ்க்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கேட்டகரி, இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். முக்கியம்தான் ஆனால் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா இந்த டாஸ்க்கை என்ன பண்ணலாம்னா ஷெட்யூல் பண்ணலாம் ஆர் பிளான் பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட் வீக் மண்டே மார்னிங் பை 10 o'clock ஆர் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே பை 7 o'clock, இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப அர்ஜென்ட்டு தான், பட் உடனே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாட் இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு டாஸ்க்கு அப்படின்னு கிடையாது. அப்படின்னா இந்த டாஸ்க்கை நம்ம என்ன பண்ணணும், டெலிகேட் பண்ணணும். உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் கிட்ட நீங்கள் இந்த டாஸ்க்கை டெலிகேட் பண்ணணும். டெலிகேட் பண்ணிவிட்டு, நீங்கள் டெலிகேட் தான் பண்ணுறீங்க, இந்த டாஸ்க்கான அக்கௌண்டபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். இந்த டாஸ்க்கை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பீப்புளுக்கு டெலிகேட் பண்ணுறதோடு நிறுத்தாமல் இந்த ப்ராக்ரஸை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஆல்வேஸ் டெலிகேட் த டாஸ்க், ஹோல்டு த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ஷோல்டரில் தான் இருக்கணும். அண்ட் 4th கேட்டகரி, அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான டாஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி இந்த டாஸ்க்கு நோ சொல்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 4 டாஸ்க்கை நான் கேட்டகரைஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரிப்பேர் அ சேல்ஸ் மீட்டிங் ப்ரிப்பேர் அ ப்ரெசன்டேஷன் ஃபார் அ கிளைண்ட் மீட்டிங். ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொம்ப அர்ஜென்ட், இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை டூ இட் ஃபஸ்ட். பிளான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த நெக்ஸ்ட் குவார்ட்டர். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். ஆனால் நீங்கள் இந்த ஷெட்யூலில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மண்டே மார்னிங் ஆர் வெனஸ்டே மார்னிங் நீங்கள் ஷெட்யூலில் வச்சுக்கணும். ரிப்ளை இமெயில்ஸ் ஃபார் அ கொலீக்ஸ் அபவுட் த மைனர் ப்ராஜெக்ட்ஸ். உங்களுடைய கொலீக்ஸ்க்கு நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் மெயிலாக நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இது அர்ஜென்ட் தான் பட் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த டாஸ்க்கை நீங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணிடலாம். ப்ரௌஸ் சோஷியல் மீடியா ஃபார் நியூ ட்ரெண்ட்ஸ். இந்த டாஸ்க்கு அர்ஜென்ட்டும் இல்லை, இம்பார்ட்டன்ட்டும் இல்லை. ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் த ப்ரொடக்டிவ் டாஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷனான டிப்ஸோடு மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.